மார்னிங் டைம் வந்து 7:10 ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ மலாக்கா போகிறதுக்காக கிளம்பிட்டுருக்கோம். இப்போ தான் வெளியே ஆரம்பிச்சிருக்கு. வெளியே மலாக்கா போகிறதுக்காக கிளம்பிட்டுருக்கோம். டைமே பார்த்தீங்கன்னா 7:30 ஆச்சு. நாங்கள் ஜஸ்ட் ரூம்லேருந்து கிளம்புறோம். மலாக்கா போகிறதுக்காக பஸ் வந்து டிபிஎஸ் பஸ் ஸ்டேஷன் இருக்குது. அங்கே தான் வந்து வரும். அங்கே போயிட்டு பஸ் டிக்கெட் எடுத்துகிட்டு கிளம்பி போகணும். அரௌண்ட் 2 to 2.5 hours மேலே ஆகும் பஸ் வந்து மலாக்கா போகிறதுக்கு. மார்னிங் 7:30 கிளம்பிட்டோம். போய் பார்த்தா தான் தெரியும். இந்த ரூம்லேருந்து கிளம்பி ஒரு வழியில் 8 o'clock ஸ்விம்மிங் பூல் இருக்குது. நேற்று வந்து ஸ்விம்மிங் பூல் பார்க்கவே இல்லை, பார்த்துட்டு போகலான்னு சொல்லி வந்தோம். ஜிம் அதுதான். அவர் தெரியுது சூப்பர். இன்னும் 66 floor வந்தா இது தெரியும். நைட் அந்த ட்வின் டவர் தெரியுது பாருங்க. தெரியுதா? இன்னும் மேல இருந்து பார்த்தா நல்லா வியூ தெரியும். இங்க ஆக்சுவலி ஜிம் இருக்கு. ஜிம் இருக்கு. வரலாம். அதெல்லாம் இங்க இருக்கு. ஃபுல் இருக்கு. அதான் வந்து ஆக்சுவலி மெர்டாக்கா வேர்ல்ட் செகண்ட் ஹையஸ்ட் பில்டிங் வியூவில் இருக்கு. இங்கே ஆக்சுவலி செகண்ட் பூல் ஒன்று இருக்குது. இது இந்த இன்ஃபினிட்டி பூல். இங்கே வந்து இன்னொன்று இருக்குது. இது நார்மல் கிட்ஸ் அந்த ஃபேமிலிஸ்க்காக. இது வந்து இன்ஃபினிட்டி பூல். இங்கேருந்து நமக்கு ட்வின் டவரும் மேலே தெரியுது. இது வந்து மெர்டாக்கா வேர்ல்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் பில்டிங். நம்ம இப்போ அப்படியே வந்துட்டு மலாக்காக்கு கிளம்பலாம். டைம் 7:45 ஆயிடுச்சு. நாங்கள் கிளம்புறோம். ஆக்சுவலி இங்கே வந்து கார்டன் ஏரியா எல்லாமே இருக்குது. லெவல் 8 இது வந்து ஆக்சுவலி இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தங்கிறது 65. இது வந்து லெவல் 8 ஸ்விம்மிங் பூல் அண்ட் 6 கார்டன்ஸ் எல்லாமே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலி கிராப் புக் பண்ணிட்டோம். கிராப் வந்துட்டு இருக்கு. ஒரு 3 minutes தான் இருக்கணும். சரி, நான் அதுக்குள்ளே ஏதாவது 7-11 போயிட்டு ஏதாவது வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். அப்போ எனக்கு பசிக்கும் இல்லை. இங்க ஏர்லி மார்னிங் இந்த 7:53க்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த ஷாப்ஸ் க்ளோஸ்டா தான் இருக்கும், ஃபுட் பிளேசஸ் எல்லாமே. பட் 7-11 பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லயுமே 24 hours திறந்திருக்கும். அதுதான் 7-11 நோக்கி நாங்கள் ஒரு பயணமா இருக்கோம். கேப் போட்டாச்சு, இன்னும் 4 minutesல வந்துடும். அதுக்குள்ள டக்குன்னு ஏதாவது வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கோம். இது கிறிஸ்மஸ் சீசன் வேற நான் சொல்ற மாதிரி. அதனால 7-11 திறந்திருக்குமான்னு ஒரு டவுட். அது திறந்துதான் இருக்கும். ஏதோ திறந்திருக்கேன். அது எப்படி மூடுவான்? 7-11 ஓப்பன் இருக்கு. பக்கத்தில் இருக்க ஸ்ட்ரீட் மார்க் க்ளோஸ்ல இருக்கு. பட் 7-11 மட்டும் ஓப்பன் இருக்கு. ஜஸ்ட் 2 minutes வரும். ரெண்டு குயிக் ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கு. சாசேஜ் எங்க இருக்கு பாரு. ஸ்ட்ராபெரி ஜாம் ரோல் வருது. 1.7 வருது. ஆல்மோஸ்ட் ரீச்சிடுறோம். நம்ம உள்ள வந்துட்டாங்க. நம்ம இதுக்குள்ள பில்டிங். சரி, ஓகே, பெரிய எடுக்கலாம். இந்த இது 1.7 வருது. இது 2 ஃபிளேவர் எடுத்துக்க. ஒன்று இது ஒன்று சாக்கோ. இந்த இது ஒன்று இருக்கு பாரு. சம்திங் எடுத்துக்கோ. போகுதுன்னா இது ஒன்று. இது தேங்காய் ஃபிளேவர் வேண்டாம். இது ஒன்று எடுத்துக்கோ. 340. $4 பரவாயில்ல. Can I have that one? 1 minute, that drink, 1 minute, can I have that? You give 5 minutes. Okay. Bottle நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, எடுத்துக்கோ.
பரவாயில்ல வரும் நீங்கள் நம்ம கொடுக்க தானே போகிறோம். எங்கள் கேப் வந்துருச்சு, நாங்கள் இப்போ ஓட போகிறோம். வாடா மெதுவா 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 மெதுவா. இல்ல பிஒய்பி கேப்ல போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் இதை வந்து அது இங்கே டிபிஎஸ் பஸ் இதில் வந்து இறங்கிட்டோம். பஸ் டெர்மினலில் வந்து மார்னிங்கே செம்ம ரஷ்ஷாக இருக்குது. 8 o'clock தான் ஆகுது. ஒரு 11 minutes வந்து ஜாலியாக போய் பார்க்கலாம். அப்படி இருக்கு. பஸ் பாருங்க, ஏர்போர்ட் மாதிரி இருக்கு. மலாக்கா போகிறக்கு பஸ் ஸ்டாண்டில் நிறுத்தி டிக்கெட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு 9 o'clock பஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக கியூ நின்றுட்டுருக்கோம். இது முன்னாடியே நீங்கள் வந்து ஆன்லைனே புக் பண்ணிக்கலாம். பட் ஆன்லைனில் புக் பண்ணால் நமக்கு வந்து என்ன டேட்னு எங்களுக்கு கன்ஃபார்ம் தெரியாதனால ஆன்லைன் புக் பண்ணல. இங்கே வந்து நம்ம கியூ நின்று எடுத்துக்கலாம். கேஷ் தான் வாங்குறாங்க. குட் தான், நல்லா இருக்கும். வாங்குறாங்க. இங்கெல்லாம் கேட்டோம், செக்யூரிட்டி கிட்ட அவங்க இங்கே தான் சொன்னாங்க. நல்லா இங்கே தான் நின்றுட்டுருக்கோம். இங்கே பஸ் போர்டு வச்சுருக்காங்க. பட் பஸ் போர்டில் வந்து நிறையா ஊர் வருது. பட் மலாக்கா வந்து எதுவுமே ரெஸ்ட் பண்ணவே இல்லை. நின்றுட்டுருக்கோம் லைனில். ரொம்ப லேட் பண்ணுறாங்க. ஒருத்தவங்களுக்கு போகிறதுக்கு 2 to 5 minutes ஆகிறாங்க. நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லாம் பார்த்துருக்காங்கன்னு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொடுக்குறாங்க. ஜஸ்ட் ஒரு பஸ் டிக்கெட் சொல்லி நின்றுருக்குன்னு இவ்வளோ லேட் பண்ணுறாங்க. கேட் நம்பர் 2 போக சொல்லியிருக்காங்க. கேட் நம்பர் 2க்கு போயிட்டு இருக்கோம். டிக்கெட்ஸ் வாங்கிட்டோம். வந்து மலாக்கா சென்ட்ரலுக்கு மயாங் சரின்னு சொல்லிட்டு ஒரு பஸ்ஸில் தான் எடுத்திருக்கோம். ஆக்சுவலி இப்போ 8:45 ஆச்சு. 9 o'clock பஸ் இருக்குன்னு சொன்னாங்க. 9 o'clock பஸ்ஸுக்கு பாஸ் வாங்கிட்டு போயிட்டு இருக்கோம். கீழே கேட் 2 பயங்கர ரஷ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. பஸ் எல்லாம் நிறைய பஸ்லாம் வந்துட்டு இருக்கு. நம்மளுக்கு வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. 9 o'clock 8:45 தான் ஆகுது. வெயிட் பண்ணலாம். மார்னிங் 7-11 கொஞ்சம் க்ரீம் பர்ன்ஸ் அது கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம். 10 minutes இருக்கு. இங்கேயும் ஒரு கடை இருக்கு, என்னன்னு பார்க்கலாம்னு சொல்லி வந்தோம்.
வந்து ஏர்போர்ட் மாதிரி செக்கிங் அண்ட் ப்ராசஸ் இருக்கு. எல்லாமே நம்ம உள்ள செக்கிங் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே டிபார்ச்சர் பேலேருந்து கிளம்பணும். ஸோ இப்போ நம்ம மெலாக்காக்கு வந்து பஸ் டிக்கெட் வாங்கியிருக்கோம் பாருங்க. இது கொடுத்துட்டோம். ஆக்சுவலி பஸ் ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ப்ரைவேட் பஸ். இந்த பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா அதுவே ஏர்போர்ட் மாதிரி எல்லா செக்கிங் வச்சு செக்கிங்லாம் நீங்கள் முன்னாடி பார்த்தீங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸஸ்லேயே வந்து சீட் பெல்ட்ஸு, யூஎஸ்பி போர்ட்டு, அப்புறம் வந்து ஃபுட் ரெஸ்ட்டு எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல இப்போ இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாப் நமக்கு மெலாக்கா சென்ட்ரல் போகிறோம். அது நம்ம பார்த்தீங்கன்னா பேசிக்காக 12 டிக்கெட்ஸ் தான் வாங்குவாங்க. 12 டிக்கெட்ஸ் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 220 to 240 தான். அரௌண்ட் ஒரு 2.5 hours பஸ் ஜேர்னி. அது நல்லா ஃபுல் கம்ப்ளீட் ஏசி பஸ் தான். அது சூப்பராக இருக்குது. மெலாக்கா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் ஆக்சுவலி மெலாக்கா சென்ட்ரல். மெலாக்கா சென்ட்ரல் இதுக்குள்ளேயே நிறைய சின்ன மால் மாதிரி நிறைய கடைகள் இருக்குது. ஆக்சுவலி ஹோட்டல்ஸ் இருக்குது, ஷாப்பிங் ஏரியாஸ் இருக்குது, நிறைய இருக்கலாம். எங்கேயா சாப்பிட்ணும். இந்த மார்னிங் சாப்பிடல, எங்கேயா சாப்பிடணும். இதான்டா சேம் ஆகுது. இது ரேட்டிங் இருக்குது, சாப்பிடலாம். சப்வே இருக்கு. அங்கே போட்டு உள்ள போனோம் சாப்பிடலாம். நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு. மெக்டி இருக்கு, சப்வே இருக்கு. மெக்டியா $1.70 போட்டுருக்காங்க. அஞ்சு கொடுத்தாங்க. ரெண்டு கொடுத்து வாங்கியிருக்கேன். இங்க வெஜ்ஜி சாப்பிடலாம் பார்த்தோம். ஒரு கிராப்ஸ்டிக் இருக்கு, அது கூட வாங்கிக்கலாம். கிராப்ஸ்டிக்கா எப்படி இருக்குன்னு தெரியல. நல்லா இல்லை. ஒரு பெட் வெஜ்ஜி இது வந்து 1.5 கிராப் இருக்கு. மாத்தா வந்து கம்ப்ளீட்லி டூரிஸ்ட். என்ன அவ்வளோ என்ன வயசு சரியில்லை. பாருங்க, அவங்க எங்களுக்கு பிரெட் பஜ்ஜி கொடுக்கலீங்க, எண்ணெய் பஜ்ஜி கொடுத்துருக்காங்க. எண்ணெயில பஜ்ஜியை பொறிக்க சொன்னா எண்ணெய் வந்து இது மேல ஊத்தி அப்படியே நம்ம கொடுத்துருக்காங்க குடிக்க சொல்லி. என்னது மெனு 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 ராஜான்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். தோசை மாதிரி இருந்தது. இங்கே ரொட்டி கனாய், புரோட்டா வந்து கனாயின்னு சொல்கிறாங்க. ரொட்டி கனாய். இந்த ஊரில் நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்டர் பண்ணுறத விட இங்கே வந்து நம்ம வந்து பஃபெட்ஸில் வெட் மாதிரி வச்சுருப்பாங்க. நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு பிளேட் எடுத்துகிட்டு போயிட்டு பில் கவுண்டரில் போய் ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பிளேட்டை காமிச்சோம்னா அங்கே நம்ம என்னென்ன பொருள் எடுத்துருக்கோம் அதுக்கு மாதிரி பில்ஸ் ஆகும், நம்ம பே பண்ணிட்டு சாப்பிடலாம். அந்த மாதிரி நிறைய இடத்துல அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறாங்க மலேசியாவில். சார் அங்கே கேல் இதில் வந்துருக்கோம். மலாக்கா சென்டர்லேயும் அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். பஃபெட் மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பில் போட்டுக்கலாம். எடுத்துகிட்டு போயிட்டு ஐயான்னு கேட்பாங்க. பேட்டரி சிஸ்டம் மாற்றிட்டோம். இப்போ நாங்கள் வந்து கிராப் புக் பண்ணியிருக்கோம். அதாவது மலாக்கா சென்டர்லேருந்து தமசாக் போட்டிருக்கோம். 10 ringgits. அது கிராப்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கிராபுங்கிறது ஒரு ஆப்புங்க. அதாவது எப்படி நம்ம ஊர்ல ஊபர், ஓலா அதெல்லாம் இருக்கோ அந்த மாதிரி கிராப்
ஆஸ்திரேலியாலயும் ஊபர் தாங்க மேக்ஸிமம். அதை விட்டா சில்வர் டாக்ஸி இந்த மாதிரி சிலது இருக்கு. இங்க வந்து கிராப் தான் அல்டிமேட். அதுவும் இவங்க கிட்ட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இவங்க வந்து கார்டு பேமெண்ட்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் இது பண்றது இல்ல, கேஷ் தான் வாங்குறாங்க. மலேசியால நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, கேஷ் பேமெண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா அக்செப்ட் பண்றாங்க. அதாவது நம்ம நார்மலா கிராப்ல வந்து போயிட்டு இருக்கோம். எங்க போயிட்டு இருக்கோம்னா நாங்கள் ஃபமோஸா சரி போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இன்னொருத்தங்க லோக்கல் வந்து சொன்னாங்க, பண்டார் ஹில்லர்னு சொல்லிட்டு ஹில்லர் அப்படின்னு சொல்லிட்டு இடம். அங்கே போனால்